سبحان الله والحمد لله لا إله إلا الله الله أكبر سبحان الله. السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولو أنهم إذ ظلموا أنفسهم جاءوك فاستغفروا الله واستغفر لهم الرسول لوجدوا الله توابا رحيما. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே கொடுத்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சபைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களை படைத்து அவர்கள் எங்கு வசித்தால் அது நன்றாக இருக்கும் என்கின்ற முடிவையும் அவனே செய்கிறார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிறக்க செய்த ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய கடைசி காலத்தில் எங்கு வாழ்ந்தால் நன்றாக இருக்கும் என்பதை அவனே முடிவு செய்து வைத்திருக்கிறார். அந்த இடத்திற்கு பல்வேறு விதமான சிறப்புகளையும் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய இடமான மக்காவிற்கு எப்படி பல்வேறு சிறப்புகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்தானோ, அதே போல நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி காலகட்டங்களை எந்த இடத்தில் கழித்தார்களோ அந்த இடத்திற்கும் பல்வேறு விதமான சிறப்புகளை கொடுத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 40வது வயதில் நபுவத்தை கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபி என்று மக்களுக்கு மத்தியில் மக்காவிலே அறிமுகம் செய்தபோது அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் பல்வேறு விதமான சிரமங்களையும் தொல்லைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றி வந்த தோழர்களுக்கும் கொடுத்தார்கள். இப்படி 13 ஆண்டு காலம் பல்வேறு இன்னல்களையும் கஷ்டங்களையும் பெற்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் ஒரு அறிவிப்பை செய்கிறார். நீங்கள் இந்த இடத்திற்கு செல்லுங்கள் என்று ஒரு நகரத்தை சுட்டிக்காட்டி அந்த இடத்திற்கு புலம்பெயர் செய்கிறான் ரப்புல் ஆலமீன். இங்கேதான் நாம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். 13 ஆண்டு காலம் மக்காவிலே வாழ்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கு ஏற்பட்டிருக்கின்ற கஷ்டங்களுக்கு விடையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களை ஏற்றுக்கொண்ட தோழர்களையும் இன்னொரு இடத்திற்கு போக செய்கிறான் என்றால் அங்கே ரப்புல் ஆலமீன் முடிவு செய்கிறார், மக்காவை விட இந்த இஸ்லாம் தலை தோங்குவதற்கு அற்புதமான இடம் மதீனா என்கின்ற இடத்தை ரப்புல் ஆலமீன் முடிவு செய்திருக்கிறார். 10 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே வாழுகிறார்கள். எல்லா விதமான
வசதியோடும் நிம்மதியோடும் அந்த மதீனா நகரிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு ஆக்கி கொடுக்கிறார். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது மதீனாவை குறித்து இப்படி சொல்லுகிறார்கள், உமிர்து பிகரியத்தின் தஅக்குலுல் குரா, உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஊர்களையும் விட அந்த ஊர்களை எல்லாம் மிகைக்கக்கூடிய ஒரு ஊருக்கு நான் போக வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டேன். அந்த ஊருக்கு அந்த நேரத்திலே பெயரை சொல்லுகிறார்கள். அந்த மக்கள் எல்லாம் இப்படி சொல்லுவார்கள், எஸ்ரிப் என்ற வார்த்தையை சொல்லுவார்கள். ஆனால் எஸ்ரிப் என்ற அந்த ஊர் அல்ல, அதற்கு பெயர் மதீனா என்று அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஸ்ரிப் என்ற பெயரை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைவதற்கு முன்னால் இருந்த அந்த பெயரை மாற்றி எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பரக்கத்தான பாதங்களை அந்த இடத்திலே பதித்தார்களோ அந்த நேரத்திலிருந்து அந்த இடத்திற்கு பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. மதீனா என்ற பெயரை மாற்றம் செய்யப்படுகிறது. எஸ்ரிப் என்பதற்கு சரியான பொருள் இல்லை. ஏனென்றால் அது ஒரு கெட்டது, வருத்தம் தரக்கூடியது என்றெல்லாம் அதற்கு பொருள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெயரை உள்ளே போனதற்கு பின்னால் அங்கே மாற்றுகிறார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை நீண்ட காலத்திற்கு பின்னால் சந்திக்கின்ற போது அந்த தோழர்களை பார்த்து சொல்லுவார்கள், லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், உங்களுக்கு இப்பொழுது என்னை நீங்கள் சந்தித்து விட்டீர்கள் அல்லவா. மன்னராக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீண்ட நெடிய நாட்களுக்கு பின்னால் தன்னுடைய தோழர்கள் சந்திக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்பொழுது அந்த தோழர்களை பார்த்து சொல்லுவார்கள், லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், இன்றைய தினம் என்னை நீங்கள் சந்தித்து விட்டீர்கள் அல்லவா, இனிமேல் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, கவலையும் இல்லை, எந்த குற்றமும் உங்களுக்கு ஏற்பட போவதில்லை என்கின்ற அந்த வார்த்தை, தஸ்ரீப் என்ற வார்த்தை இருக்கிறது அல்லவா, இந்த வார்த்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே நுழைவதற்கு முன்னால் எஸ்ரிப் என்கின்ற அந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அற்புதமான பெயரை அங்கே கொடுக்கிறார். மதீனா என்கின்ற வார்த்தையை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைவதற்கு பின்னால் கொடுக்கிறார். அந்த ஊரை குறித்து அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற போது அந்த ஊர் மக்களை சரிந்தெடுக்கும் என்று சொல்லுகிறார்கள். நல்லவர்களை கெட்டவர்களையும் அது பிரித்து காட்டும் என்று சொல்லி தருவார்கள் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி ஒரு கொல்லனினுடைய உரையிலே போடப்படக்கூடிய அந்த இரும்பு துகள்களிலே இருக்கக்கூடிய அடுக்குகளை எப்படி நெருப்பு பிரித்தெடுக்குமோ அதே போன்றுதான் மதீனாவிற்கென்று ஒரு தன்மை இருக்கிறது. அது நல்லவர்களை உள்ளே வைத்துக் கொண்டு கெட்டவர்களை அதை வெளியே தள்ளக்கூடிய ஆற்றல் மதீனா நகருக்கு இருக்கிறது என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு கிராமத்திலிருந்து ஒருவர் வருகிறார் சந்திப்பதற்கு. வந்த அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பையத்து செய்கிறார். நான் முஸ்லீமாகி விடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒப்பந்தம் செய்து கொள்கிறார். ஒப்பந்தம் செய்த மறுநாள் அவருக்கு காய்ச்சல் ஏற்படுகிறது. காய்ச்சல் ஏற்பட்டவுடன் திரும்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து சொல்லுவார், யா ரசூலல்லாஹ், நான் செய்து கொடுத்த அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் முறித்துத்தார்கள் என்று கேட்கிறார். முதல் நாள் ஒப்பந்தத்தை செய்கிறார், இஸ்லாமாக மாறுகிறார். மாறி முடித்ததற்கு பின்னால் அவருக்கு ஏற்பட்ட அந்த காய்ச்சலை தாங்கிக் கொள்ள முடியாமல் சகுனம் பார்ப்பார்கள் அல்லவா, நேற்று வரைக்கும் நல்லா இருந்தேன், இன்னைக்கு வந்து எனக்கு காய்ச்சல் வந்துடுச்சு, ஏற்றதுனால தான் பிரச்சனையா இருக்குமோ என்று நினைப்பார்கள் அல்லவா. அதே போன்று இந்த ஒப்பந்தத்தை முறித்து தாருங்கள் என்ற போது அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் செய்து கொடுத்த அந்த ஒப்பந்தத்தை முறிப்பதற்கு தயாராக இல்லை. அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறிக்கவில்லை என்ற ஆதங்கத்தில் அவர் அந்த ஊரை விட்டு வெளியே போகிறார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இன்னமல் மதீனத்து கல்கீர் தன்ஃபி கபஸஹா வ துன்ஸி தய்யிபஹா, இது கெட்டவர்களை வெளியேற்றிவிட்டு நல்லவர்களை மட்டும்தான் உள்ளே வைக்கும் என்று அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான முறையிலே சொல்லித் தருவார்கள். இப்படி பல்வேறு சிறப்புகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மதீனா நகரத்திற்கு வைத்திருக்கிறார். இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை கொடுத்த பூமி மதீனாவினுடைய பூமி. நல்லவர்களை உள்ளே வைத்துவிட்டு கெட்டவர்களை வெளியே அப்புறப்படுத்தக்கூடிய தன்மை மதீனாவிற்கு உண்டு. அதே போல அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், கியாமத் நாளினுடைய கடைசி தருணத்தில் தஜ்ஜால் என்ற கொடூரன் வருவான் அல்லவா, அந்த தஜ்ஜால் இந்த பூமியிலே நுழைவதற்கு முடியாது என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரை குறித்து சொல்லுவார்கள். லா யதுகுலு தஜ்ஜால் வல தாவூர், அந்த
அங்கே பெரும் கொண்ட கொள்ளை நோய்கள் ஏற்படுவதற்கு அங்கே வாய்ப்பில்லை. உள்ளே இருப்பவர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளானவர்களாக இருக்க போவதில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை பாதுகாத்து விடுவார் என்று சொல்லிவிட்டு மதீனாவுடைய நகரத்திற்கு, அந்த நகரத்திலே வசிக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் சில சிறப்புகளை வைத்திருக்கிறார். அந்த நகரத்திலே வசிக்கக்கூடியவர்களுக்கு, மதீனாவாசிகளுக்கு யாராவது தீங்கு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்வார்களே ஆனால் அவர்கள் அழிந்து போவார்கள் என்பதை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையில் இப்படி சொல்லுகிறார்கள். லா யகீது அஹ்லல் மதீனா அஹதுன் இல்லா இன்பா கமா யன்மாஉல் மில்ஹு ஃபில்மா. தண்ணீரிலே போடப்படக்கூடிய உப்பு கரைந்து போகும் அல்லவா, அதே போன்றுதான் மதீனாவிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு யாராவது சூழ்ச்சி செய்து, அவர்களுக்கு இடையூறு செய்து, அவர்களுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று யாராவது நினைப்பார்களேயானால் தண்ணீரில் உப்பு கரைவதை போன்றவர்கள் கரைந்து போய் விடுவார்கள். அவர்களுக்கு எந்த காலத்திலும் சூழ்ச்சி செய்ய முடியாது என்கின்ற விஷயத்தை அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அதே போல இன்னொரு சிறப்பையும் சொல்லுவார்கள். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பூமிக்காக துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஜஅல் பில் மதீனா லஅஃபை மா ஜஅல்த பி மக்கத மினல் பரக்கா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், பரக்கத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும். மக்காவிலும் அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்திருக்கிறார், மதீனாவிலும் பரக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிறார்கள், மக்காவிலே கொடுத்திருக்கின்ற பரக்கத்தை விட 2 மடங்கு பரக்கத்தை நீ மதீனாவிற்கு கொடு என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் போய் அங்கே வளமிக்க அந்த பூமியிலே கொடுக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். அதனால்தான் பெருங்கொண்ட அறிஞர் பெருமக்களுக்கிடையில் இப்படி கருத்து வேற்றுமைகள் எல்லாம் உண்டு. மக்கா சிறந்ததா அல்லது மதீனா சிறந்ததா என்ற கருத்து வேற்றுமை எடுக்கிறார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கின்ற போது மக்காவிலே கிடைக்கக்கூடிய பரக்கத்தை விட 2 மடங்கு பரக்கத்தை மதீனாவிற்கு கொடு என்று துஆ செய்திருக்கிறார்கள் என்றால் சிறந்த இடம் மக்காவா மதீனா என்கின்ற 2 விதமான கருத்து வேற்றுமைகள் கடையில் அறிஞர்கள் சொல்லுவார்கள். ஒரு கணிப்பின்படி மக்கா சிறந்தது. ஏனென்றால் மக்காவிலே தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் நன்மைகளை அதிகமாக கொடுத்திருக்கிறார். அதே போல அல்லாஹுவை வணங்குவதற்குண்டான இடமாக இருப்பதால், தவாஃபு செய்யக்கூடிய இடமாக இருப்பதால் மக்கா சிறந்தது என்றும் இன்னொரு கருத்திலே சொல்லுவார்கள். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி அந்த இடத்திலே அடக்கம் பெற்றிருக்கிறார்கள் அல்லவா, இதை கவனித்து பார்க்கின்ற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மதீனாவை சிறப்பாக வைத்திருக்கிறார். ஒரு கருத்தின்படி, ஒரு கோணத்தின்படி மக்காவையும், இன்னொரு கோணத்திலே பார்த்தால் மதீனாவையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்வார்கள். அதனால் தான் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கும் சரி அல்லது அந்த வழியாக செல்லக்கூடிய மக்களுக்கும் சரி அற்புதமாக சொல்லுவார்கள், நீங்கள் மதீனாவை நோக்கி வரக்கூடிய நேரத்தில் நான் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறேன் அல்லவா, நீங்கள் என்னை ஜியாரத்து செய்வதற்காக நீங்கள் வாருங்கள், அங்கே சென்று எனக்கு சலாம் சொல்வதற்காக வாருங்கள் என்பதை சொல்லுகின்ற போது கியாமத் நாளில் என்னை ஜியாரத்து செய்வதற்கு வரக்கூடியவர்களுக்கு நான் மிக அருகிலே இருப்பேன் என்று சொல்லி காட்டுகிறார்கள். மன் ஜாரனி முத்தஅம்மிதன் கான ஃபீ ஜிவாரி யௌமல் கியாமா. வேற எந்த நோக்கமும் இல்லை. மதீனாவிற்கு போகிறார், மஸ்ஜிது நபவிக்கு செல்வது தொழுகைக்காக செல்கிறார் என்றால் மதீனா நகரத்திலே நுழையக்கூடியவர் வியாபாரத்தினுடைய நோக்கத்திற்காகவோ அல்லது பிற நபர்களை சந்திக்கின்ற நோக்கத்திற்காகவோ அல்லது வேறு சில நோக்கத்திற்காகவோ செல்லாமல் ஒரே ஒரு குறிக்கோளோடு செல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் நான் ஜியாரத்து செய்வதற்காக செல்லுகிறேன் என்று ஒருவர் அந்த எண்ணத்தோடு செல்வாரேயானால் கியாமத் நாளில் எனக்கு பக்கத்தில் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு இன்னொரு செய்தியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் மதீனாவிலே இருக்கும் போது நமக்கு ஏதாவது இடையூறுகள் ஏற்படலாம், சில நோய்கள் சில நேரத்தில் ஏற்பட்டு போய்விடலாம், சில சோதனைகள் நமக்கு ஏற்பட்டு போய்விடலாம். அப்படி ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த சோதனைகளை தாங்கிக் கொள்ளாமல் என்னால் முடியவில்லை என்று மதீனாவை விட்டு நீங்கள் தயவு செய்து பொறுமை இழந்து விடாதீர்கள். பொறுமையோடு ஒமன் சக்கனல் மதீனத்தை பசபர அலா பலாஇஹா, அந்த மதீனாவில் ஏற்படக்கூடிய சோதனைகளை தாங்கிக் கொண்டு அந்த மதீனாவிலே வசிக்கக்கூடியவர்களுக்கு குந்துலஹு ஷஹீதன் வ ஷஃபீஅன் யௌமல் கியாமா. 2 விஷயத்தை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை கியாமத்தில் இவர் மதீனாவிலே வசித்தவர் என்கின்ற சாட்சியை நான் சொல்லுவேன்,
அவர்களுடைய பாவங்களுக்கு பிழை பொறுப்பு தேடுவதற்காக நான் பரிந்துரை செய்யக்கூடியவராக இருப்பேன் என்று சொல்லிவிட்டு 2 இடத்தை சொல்கிறார்கள். ஒன்று மக்கா, இன்னொன்று மதீனா. இந்த 2 இடங்களில் ஒருவருக்கு மரணம் ஏற்படுமையானால் நாளை கியாமத் நாளில் அவருக்கு கியாமத் நாளில் ஏற்படக்கூடிய பல்வேறு சங்கடங்கள் இருக்கிறது அல்லவா, மிகப்பெரிய சோதனைகள் இருக்கிறது அல்லவா, அந்த சோதனைகளில் இருந்து விடுதலையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுப்பான் என்கிறார்கள் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒமன் மாத ஃபீ அஹதில் ஹரமை, 2 பாதுகாக்கப்பட்ட இடங்கள், ஒன்று மக்கா, இன்னொன்று மதீனா. இந்த பாதுகாக்கப்பட்ட இடங்களில் யாருக்காவது மரணம் ஏற்படுமையானால் பஅஸஹுல்லாஹு மினல் ஆமினீன், நாளை கியாமத்தில் அவர்களை நிம்மதி பெற்ற மனிதர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எழுப்புவான் என்கின்ற நல்ல செய்தியை அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கின்ற எல்லா இடங்களையும் விட அல்லாஹ் மதீனாவிற்கு வேறு சில சிறப்புகளையும் வைத்திருக்கிறார். நம்முடைய மண்ணுக்கு சிறப்பு இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்தினுடைய மண்ணை குறித்து சொல்வார்கள். உங்களுக்கு நோய் ஏற்படுமையானால் உங்களுடைய எச்சிலை தொட்டு அந்த மண்ணையும் தொட்டு நீங்கள் ஒருவருக்கு நிவாரணம் பெறலாம் என்கின்ற செய்தியை சொல்லுகின்ற போது துருபத்து அருதினா வரியபத்து பாதினா, எச்சிலும் சரி அதோடு சேர்த்து இந்த நான் வசிக்கக்கூடிய இந்த மதீனத்தினுடைய மண்ணும் சரி, யுஸ்வா சபீபனா, நோயாளிக்கு அல்லாஹ்வுடைய அனுமதியால் அவருக்கு ஷிஃபாவை கொடுக்கிறது என்று அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்தினுடைய மண்ணை குறித்து சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யாராவது நிவாரணம் தேடி வருவார்களேயானால், ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு நீங்க ஓதி பாருங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வரக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லி துருபத்து அர்தீனா வரியகத்து பஅதீனா யுஸ்பா யுஸ்பா சபீமனா பிஇذن ரப்பினா, என்னுடைய ரப்பினுடைய பொருட்டால் அல்லாஹ் இந்த மண்ணினுடைய மூலமாக இவருக்கு ஆரோக்கியத்தை தருவானாக என்கின்ற இந்த வார்த்தையை சொல்லி அவர்களை தடவுவார்கள், அவர்கள் வார்த்தையை சொல்வார்கள் என்று ஹதீஸிலே காண கிடைக்கிறது. அதோடு சேர்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்னும் பல சிறப்புகளை மதீனாவுக்கு வைத்திருக்கிறார். உலகத்திலே சொர்க்கத்தை பார்க்கக்கூடிய, சொர்க்கத்தை அடையக்கூடிய ஒரு பேர் இருக்கிறது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த இடத்திற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்திலே நின்று தொழ வைத்தார்களோ அந்த மெஹராபுக்கும் இடைப்பட்ட பகுதி சொர்க்கத்தினுடைய பகுதி என்று சொல்வார்கள். மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய பகுதி என்று சொல்வார்கள். அதனாலதான் இன்றைக்கு இப்பொழுதுள்ள காலத்தில் அங்கே அதற்கு முன்னாலேயே அதை பதிவு செய்யப்பட்ட அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று இந்த கொரோனாவுடைய காலத்திற்கு பின்னால் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே பெண்களை பொறுத்தவரை இரவுல பார்ப்பதற்குண்டான அனுமதியும், பகல் நேரங்களிலே அல்லது இரவு நேரங்களிலே கடுமையான கூட்டங்கள் இந்த இடத்துல எப்படியாவது நம்ம போய் உட்கார்ந்துட்டு வரணும், சொர்க்கத்தினுடைய இந்த பூமியில் நாம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை பெற வேண்டும் என்பதற்காக கூட்டம் கூட்டமாக அந்த இடத்துல உட்கார்ந்து கொள்வார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, சொர்க்கத்தின் ஒரு பகுதி என்று. அப்போ உலகத்திலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்தின் ஒரு பகுதியாக மதீனா நகரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். அதனால்தான் ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்வதற்காக வருவார். வந்தவர் அங்கே சொல்லுவார்கள், முஹம்மது இப்னு உபைதுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், நான் ஜியாரத்துக்குன்னு போனேன், போய் முடித்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் உரைத்து ஜியாரத்தை முடித்து விட்டு நான் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் கிராமப்புறத்திலிருந்து வந்தார். வந்தவர் இந்த ஆயத்தை ஓதினார், வலவ் அன்னஹும் இத் வலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹுர் ரசூல் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. இறைவா, நான் நிறைய பாவம் செய்திருக்கிறேன், தனக்குத்தானே அநீதம் இழைத்துக் கொண்டு உங்களிடத்திலே நான் இந்த இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன். இப்போ நான் 2 விஷயத்தை நான் உங்களிடத்திலே ஆதரவு வைக்கிறேன். ஒன்று, நீங்கள் எனக்காக பரிந்துரை செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் இஸ்திக்ஃபார் எனக்காக நீங்கள் கேட்க வேண்டும். நானும் பாவ மன்னிப்பு கேட்கிறேன்,
நீங்களும் எனக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார். அப்படி அந்த ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூல் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நேரத்தில் அங்கே அவருக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்கின்ற வார்த்தையை சொல்லி இருக்கிறார். நான் இப்ப மன்னிப்பை தேடி உங்களுடைய இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன் என்று சொன்ன போது இப்படி சொல்லிக்கிட்டு அவர் அடுத்த கவியை படிக்கிறார். தொடர்ந்து அவர் கவி படிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரிலே அப்படி படிக்கக்கூடிய அந்த மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்கிறார். யா கைர மன் துஃபினத் பில்காஇ அஅலமுஹு ஃபதாப பிஹி பிதீபிஹின் அல்காஉ வல் அகமு. பூமியில் புதைக்கப்பட்ட நபர்களிலே சிறந்தவர் நீங்கள். ரசூலுல்லாஹி பற்றி சொல்லுகிறார். பூமியில் புதைக்கப்பட்ட நபர்களிலேயே சிறந்தவரே, இந்த இடத்தில் உங்களுடைய இந்த நறுமணத்தால் இந்த இடமே நறுமணம் பெற்றுவிட்டது. நான் என்னை உங்களுக்காக அர்ப்பணித்துக் கொள்கிறேன். நீங்கள் எந்த பூமியில் வசிக்கிறீர்களோ நான் உங்களை அர்ப்பணம் செய்து கொள்கிறேன். உங்கள் புறத்திலிருந்துதான் எல்லா விதமான குடைத்தன்மையும் எனக்கு கிடைக்கிறது என்கின்ற வார்த்தையை சொல்லி அவர் அழுது கொண்டே இருக்கிறார். இந்த காட்சியை அந்த உபைதுல்லா அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்து கொண்டு அவர் அப்படியே சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். இவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தூக்கத்தை கொடுக்கிறார். யாருக்கு? இந்த உபைதுல்லா என்பவருக்கு தூக்கத்தை கொடுக்கிறார். தூக்கத்தில் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லுகிறார்கள், அந்த கிராமப்புறத்திலிருந்து வந்து இந்த வார்த்தையை சொல்லி என்னிடத்தில் அவர் கேட்டிருக்கிறார். அவரிடத்திலே போய் நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டார். என்னிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்டு வந்தவருக்கு நான் பரிந்துரை செய்திருக்கிறேன். அவருக்காக நான் இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறேன். என்னுடைய பரிந்துரையை ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டார் என்று அவரிடத்திலே போய் நற்செய்தி சொல்லுங்கள் என்று அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்லி இருக்கிறார்கள் என்றார். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எல்லா விதமான வளம் நிறைந்த பூமியாக இஸ்லாம் வளருவதற்கு காரணமாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் பெற்றிருக்கக்கூடிய பூமியாக, உலகத்திலே சுவனத்தினுடைய பூமியாக, தஜ்ஜால் அதுபோன்ற பெருங்கொண்ட நோய்கள் அண்ட முடியாத பூமியாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே துஆவை பெற்றிருக்கக்கூடிய பூமியாக, எல்லா விதமான நோய்க்கும் மருந்தை கொடுக்கக்கூடிய பூமியாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மதீனத்தினுடைய மண்ணை மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அற்புதமான அடைக்கலம் கொடுத்தார்கள் அல்லவா அன்சாரிகள். அந்த அன்சாரி தோழர்களையும் சேர்த்து சொன்னார்கள், உங்களுக்கு ஈமானுக்கும் உங்களுக்கு நயவஞ்சகத்தன்மை ஏற்படுவதற்கும் உண்டான அடையாளம் என்னவென்றால், அந்த எனக்காக உதவி செய்த அந்த அன்சாரி தோழர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அந்த அன்சாரி தோழர்களை நீங்கள் விரும்புவது ஈமானினுடைய அடையாளம். அன்சாரி தோழர்களை நீங்கள் பகைத்துக் கொள்வது அது நயவஞ்சகத்தினுடைய அடையாளம் என்று சொல்லுகின்ற போது, ஆயத்துல் ஈமான் ஹுப்புல் அன்சார் வ ஆயத்துல் நிஃபாகி புஅதுல் அன்சார், அன்சாரிகளை கோபப்படுவது நிஃபாகினுடைய தரம், அன்சாரிகளை விருப்பப்படுவது ஈமானினுடைய தரம் என்ற அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வாழ்ந்திருக்கக்கூடிய பூமியும் தனக்காக அடைக்கலம் கொடுத்த அந்த மக்களுக்காக அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான செய்தியை சொல்லித் தருகிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இது போன்ற இடங்களை கண்ணியப்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும், யாரை நேசித்தால் நமக்கு ஈமான் கிடைக்கும் என்றும், யாரை கோபப்படுவதன் மூலமாக நமக்கு நிஃபாக்குத்தனம் கிடைக்கும் என்றும் எச்சரிக்கை சொல்லியிருக்கிறார்களோ அதிலிருந்து நம் பாதுகாப்பு பெற்று வாழக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.